நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் இறந்தவரின் உடலை வயல்வரப்புகளின் வழியாக சுமந்து சென்று புதைக்க வேண்டிய அவலம் நீடிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள அசிக்காடு அண்ணாநகர் வடக்கு தெருவில் 100க்கும் அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ளவர்கள் இறந்துவிட்டால் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு மண் பாதையிலும் வயல்வரப்பு வழியாகவும் சுமந்து செல்ல வேண்டியுள்ள நிலை இருக்கிறது. சுடுகாட்டில் மேற்கூரை இல்லாததால் மழைக்காலங்களில் பிணத்தை எரியூட்டுவதில் சிக்கல் நீடிக்கிறது. அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டும் மக்கள் விரைவில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் மயானத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு புறவழி பாதையெல்லாம் சரியில்லை. இப்போ அங்கேருந்து நீங்களும் பார்க்குறீங்க, எங்களுக்கு ரோடு வசதி சரியில்லை. அங்கேருந்து வந்தால் ஒரு 10 அடி ஆழத்தில் நாங்கள் ஒரு பணத்தை தூக்கிட்டு இறங்கி உள்ளே வர்றோம். ஆனால் உயிரே எங்களுக்கு போயிடும் போல இருக்குது. அதனால் பழைய சுடுகாடு ஒன்று இருந்துச்சு, அந்த சுடுகாட்டையும் கேட்குறதுக்கு எந்த நாதியும் இல்லை. மறுபடியும் இன்னொரு சுடுகாடும் நாங்கள் தயார் பண்ணோம், அதையும் பாதி போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு எந்த வித ஒரு இதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் அதனால் எங்களுக்கு எல்லாமே எல்லா ஆதரவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி யாரும் இறந்து விட்டால் நாங்கள் அங்கே எங்கள் கிராமத்தில் வச்சுக்கிட்டு இங்கே பாதி தூரம் வச்சுக்கிட்டு நாங்கள் புதைக்க மாட்டோம், வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு மயான சாலை இல்லை, ரோடு வசதி இல்லை, 2 மது டேமேஜாக கிடக்கு, போக்குவரத்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு இதெல்லாம் அரசாங்கத்தில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பேர் உதவியாக இருக்கும். ரொம்ப சிரமத்தில் போயிட்டுருக்கோம். மயான சாலைக்கு போகிறது மழை காலத்தில் ஒன்றுமே முடியல, வயலில் இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. அரசாங்கத்தில் எங்களுக்கு இந்த உதவியை எங்களுக்கு செஞ்சு